ஹாய்ங்க. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா தோடு ரொம்ப அழுக்காக இருக்குது. இதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது, எதை வச்சு க்ளீன் பண்ணால் பளிச்சுன்னு ஆகும். ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை, ஒரு சின்ன விஷயந்தாங்க. எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தோடு மட்டும் இல்லைங்க, வெள்ளி கொலுசு, வெள்ளி தோடு, வெள்ளி செயின் எதுனாலும் பரவாயில்லைங்க. வெள்ளி கோல்டு அது மாதிரி எதுனாலும் பரவாயில்லை, எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணலாம். இன்றைக்கி நான் என்னென்னா என்னோடய தோடை வச்சு க்ளீன் பண்ணி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். அந்த திருகணிலாம் பாருங்கள், அழுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. திருகணி அந்த அந்த டிசைன்ஸில் இருக்கிற அந்த ஹோல்லாம் பாருங்கள், அழுக்கு ரொம்ப இருக்குது. இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பாத்திரம் எடுத்துட்டேங்க. இந்த பாத்திரத்துக்குள்ளே கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். சரிங்களா? கொஞ்சம் எவ்வளோ ஊற்றிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. எதுக்காக அப்படின்னா இந்த தோடு மூழ்கிற அளவுக்கு ஊற்றணும். சரிங்களா? அந்த தோடை எடுத்து, தோடு திருகாணி எல்லாத்தையுமே இந்த தண்ணிக்குள்ளே போட்டுடலாம். ஒரு ஜோடி தோடுங்க, எல்லாத்தையுமே தண்ணியில் போட்டாச்சு. சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சர்ஃபு தாங்க. இந்த சர்ஃப் எடுத்திருக்கேன். இந்த சர்ஃப் எவ்வளோனா பாருங்கள், 1 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். சரிங்களா? இதை இதில் போட்டுருவோம். போட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு அடுத்து இதை என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். சர்ஃபு போட்டு உள்ள தோடு தண்ணிக்குள்ளே தோடு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் சர்ஃபு போட்டிருக்கோம். அடுத்து என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். அடுப்பில் வச்சு அதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நம்ம தோடு ஒரு பாத்திரத்தில் தோடு போட்டிருந்தோம். அதில் தண்ணி இப்போ தோடு மூழ்கிற அளவு ஊற்றிடணும். அதில் கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவு சர்ஃபு போட்டிருக்கேன். இது நல்லா கொதித்து வரணும். சரிங்களா? அப்போ தான் அந்த கொதித்து வரும்போது நல்லா ஊறிடுமா. ஊறினதுக்கப்புறம் அந்த இடுக்குகளில் இருக்க அழுக்கு ஃபுல்லாக க்ளீன் ஆயிரும். அதுக்காக தான் தண்ணியை கொதிக்க விடுறது. அப்படியே நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். தண்ணி நல்லா சூடாகி நல்லா கொதிக்கணும். அதை அப்படியே கிண்டி விட்டுக்குவோம். நல்லா சர்ஃபு கரையணும்ல, அதுக்காக. இப்போ பாருங்கள், அந்த தோடில் இருக்க அழுக்கு பூராமே நல்லா ஊறிடுச்சு. சரிங்களா? நம்ம சர்ஃபு போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சோமா, கொதிக்க வச்சோன்னே பாருங்கள், அந்த அழுக்கு ஃபுல்லாகவே நல்லா ஊறிடுச்சு. இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத மட்டும் பார்ப்போம். ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கோல்கேட் பேஸ்ட் எடுத்துக்கலாங்க. கோல்கேட் பேஸ்ட்டு இது ஒரு பழைய ப்ரெஸ், இதுக்குன்னே ஒன்று வச்சுக்கோங்க. பழைய ப்ரெஸ் ஒன்று எடுத்துக்கலாம். இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுங்க பார்க்கலாம். தோடை நல்லா தேய்க்கணுங்க. சின்ன தோடாக இருக்கனால கொஞ்சம் இதாக இருக்குது. இந்த இடுக்குகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா தேய்ச்சணும். இந்த இடுக்கில் ரொம்ப அழுக்கு இருந்துச்சு. பார்த்தோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுலாம் ரொம்ப அழுக்கு தெரிஞ்சிச்சுல, க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பின்னாடி அதே மாதிரி பேக் சைடில் அதிலையும் தேய்ச்சிக்குவோம். ஓகேங்களா? இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி அந்த தோடை உள்ளே போட்டிருக்கேன். இன்னொரு தோடையும் அது மாதிரி க்ளீன் பண்ணி போட்டுருவோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அழுக்கு ஃபுல்லாக போய் பளிச்சுன்னு தெரியுது. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா முன்னாடி பார்த்த வீடியோவில் இந்த தோடு எப்படி அழுக்காக இருந்துச்சு, அந்த இடுக்குகள் ஃபுல்லாக அழுக்காக இருந்துச்சு. இப்போ நம்ம நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த தோடு பாருங்கள் எப்படி புது தோடு மாதிரி மின்னுது. பார்த்தீங்களா? இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் போட்டுட்டு ஹைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே பாய்ங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.